இந்த ஆராதனையிலே உலாவும்படியாய் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரும்படியாய் அன்று சீனாய் மலையில இறங்கி வந்ததான மகிமை இந்த காலை நேரத்தில் நம்மை சபை முழுவதும் நிரப்பப்படும்படியா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. கரங்களை உயர்த்தி சீனாய் மலையிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையில நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோப்பா. இந்த இடத்துல இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எவ்விடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் பாத்திரவானாக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோப்பா. உமக்கு ஏற்ற ஆண்டவரே ஒரு துதி எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட, உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனை எங்களுடைய இருதயத்திலிருந்து நாங்கள் செய்ய, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உடைய பிரசன்னத்தை தடையில்லாமல் நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய பிரசன்னத்தை நின்று உம்மை ஆராதிக்கிற துதி செலுத்துகிற ஒரு நேரமாக இந்த நேரம் மாறட்டும். உங்களுடைய சபை முழுவதிலும் உம்முடைய ஆண்டவரே மகிமை பொருந்திய உடைய பிரசன்னத்தை கர்த்தர் நீ தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோப்பா. நீர் எங்கள் ஆராதனையில் இருக்கிறபடியினாலே வந்தபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுடைய ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எப்படி? சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சுவாசம் இருக்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், சுவாசம் இருக்குதான்னு கேளுங்க. ஆமாம், கேட்குறதுக்கே சுவாசம் தேவை. அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 1748 பாடல். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருப்பேன். உதவி பெற்றேன், சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருப்பேன். இந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சேர்ந்து சொல்லுங்களேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு ஓ இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உதவி பெற்றேன், சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உதவி பெற்றேன், உதவி பெற்றேன், சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், அவன் உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. சொல்லுங்களேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உதவி பெற்றேன்,
சகாயம் பெற்றேன். பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம். சொல்லுங்க, போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதி. திரும்ப சொல்லுங்களேன், போற்றுவோம், உம்மை உயர்த்துவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை போற்றுவோம், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்போம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னும் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க, அவரே என்னை, அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசமா சொல்லுங்களேன், சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். உங்க வாய் அறிக்கையிடட்டுமே, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அவரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அல்லேலூயா. நாம் போகக்கூடிய சூழ்நிலை, நாம் இருக்கிற சூழ்நிலை, அது சிங்கக்கேபியானாலும் சரி, அது தீச்சூளையானாலும் சரி, நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி வாழ்ந்து கெட்டு போனவர்கள் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா, நான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் கெட்டு போயிட்டேன், ஆண்டவரை நம்பி நான் வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்பி அவமானப்பட்ட நேரங்கள், இடங்கள் அநேகம். ஆனால் கர்த்தரை நம்பி ஒரு நாளும் நாம் அவமானப்பட்டதே இல்லை. மாறா மனிதர்களுக்கு முன்பதாய் அவமானப்பட்ட இடத்துல நம்முடைய தலையை உயர்த்த அவரை நம்பி நாம் வாழ்ந்த அந்த காலங்கள் அது முக்கியமானதாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. நல்ல கரங்களை தட்டி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. சேர்ந்து பாடுங்க. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. திரும்ப சொல்லுங்களேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீ, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீ.
உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி. திரும்ப பாடுங்களேன். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி. ஐயா உரிமையை எனக்கு தந்தி. ஐயா உரிமையை எனக்கு தந்தி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்ல சத்தம் உயர்த்தி. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். விசுவாசமா ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. கடைசியா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இல்லை சொல்லப்படும் கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கண்ணீரை ஆண்டவர் துடைத்திருக்கிறார்? நிறைய மனிதர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு எதையாவது ஒன்று சொல்லி நம்மை அழுக வைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அழுகிற அழுகையை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் அப்பா உங்களை நம்பி இருக்கிறப்பா, உங்களை நம்பி இருக்கிறப்பா, நான் ஒரு நாளும் அடையாதபடி நீ செய்வீராக. ஒரு நாளும் வெட்கமடையாதபடி நீ செய்வீராக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு தந்தவர். ஓ ஹல்லேலூயா. நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்ட இடங்களில் கர்த்தருடைய தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறா. எத்தனை பேர் ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிறோப்பா, உம்மை நம்பி இருக்கிறோப்பா. நீர் தான் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய நங்கூர் ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய கேடகம் ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய மறைவிடம் ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய உறைவிடம் ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் அவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, நீங்க தான் என் புகழிடம் ஆண்டவரே, நீங்க தான் என் கேடகம் ஆண்டவரே. உம்மை நம்பாமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உம்மை சேவிக்காமல் நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தான் எங்களுடைய பலன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 100க்கு 100
உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே 100க்கு 100 உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோப்பா. 100க்கு 100 உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோப்பா. நீங்கள் தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், நீங்கள் தான் என் குடும்பத்தில் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நான் மனிதர்கள் முன்பதாக தலை குனிந்து போகாமல் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் சபையில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நல்ல கரங்களை தட்டி நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நட சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரு, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரு, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்த ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நல்ல கரங்களை தட்டி நம்பி இருக்கு, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
இருக்கு. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கு. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எல்லாம் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி, ஜீவ தண்ணீரே ஆவியான தெய்வமே, எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வருமையா போதகரே, ஓ வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வருமையா ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்க சபை நடுவில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆதி திருச்சபைக்குள்ளாக வந்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்க சபை முழுவதுமாய் நிரப்புவீராக. ஓ ரீபாலாரா ஹதனா சந்தருபா கலரகதலரபலபா. ஒவ்வொரு மேலும் அந்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, அந்த ஆவியின் பலன் இறங்கி வருவதாக. ஓ ரிக்காதானாரா ஷதரல ரகதல ரபவுல ராக்கதல ரபலபா. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஓ ரிக்கதல ரபவுல ராஷந்தனு மாத்தன ரபலப ரபலபா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, ஒரு விசை பலமா இறங்குவீராக, ஒரு விசை பலமா இறங்குவீராக ஆண்டவரே. ஓ ரீபாலாரா ஹதனா சந்தருபா கலரகதலரபா. நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் நடுவிலே பெரியவரா இருக்கிறீர், எங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறீர், எங்களை மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறீர், எங்க தலைகளை நிமிர பண்ணுகிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர், நீரே எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறவரா இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ரீதானாராவாலா ஷதரல ரகதன ரபவுல ரீ கந்தர பவுலரா ஷதரல ரகதல ரபலபா. ஓரி காத்தானா ரூபலா சந்தனிதானா ரீ கலரகதன ரபலபா. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓரி பலரா ஷதரல ரகதல ரபவுலரா சந்தனு பாத்தன ரகதன ரபலபா. ஓரி கதல ரபவுலரா சந்தன ஹாத்தன ரபவுலரா கலரகதன ரபலபா. ஆவியான தெய்வமே, ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை தான் நம்பி இருக்கிறோப்பா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தொழிலில், எங்கள் வேலையில் ஒரு அற்புதம் செய்வீர் என்று உம்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களை அல்ல, அதிகாரிகளை அல்ல, ஆளுகை செய்கிற பிரபுக்களை அல்ல ஆண்டவரே. அவர்களெல்லாம் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ரட்சிப்பதற்கு குதிரைகளுடைய பலன் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயத்தை தருகிறவரோ கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் குதிரைகளை நம்பல ஆண்டவரே, எங்களுடைய படை பலத்தை நாங்கள் நம்பல ஆண்டவரே, உங்களை நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையானாலும், நாங்கள் நிற்கிற இந்த பூமி நிலை குலைந்து அழிந்து போனாலும், நாங்கள் நம்புகிற நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் உடைந்து போனாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற சூழ்நிலை வந்தாலும், உங்களை தான் நான் நம்புவேன் ஆண்டவரே. ஒன்றை பார்த்து அதை நான் நம்புவதை விட, நம்பிக்கைக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையுமே இல்லாத பொழுது அவரை நம்புகிற நம்பிக்கை தான் உண்மையான ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே இதை செய்யும், நான் உம்மை நம்புகிறேன் என்பதை காட்டிலும், ஆண்டவரே நான் உம்மை நம்பி நிற்கிறேன், இதை நீர் செய்யும் என்று சொல்கிறதான் மேலானது. நீங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் செய்யுங்கப்பா, உங்களை நான் நம்புறேன், இல்ல உங்களை நான் நம்புறேன், இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்களேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்க போதுமானதா இருக்கிறது. என் தேவன் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருப்பதற்கா, எங்களை விடுவிக்கிற தேவனா இருப்பதற்கா, எங்களை ரட்சிக்கிற தேவனா இருப்பதற்கா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அவன் மேலே அது நன்மையாய் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரம் உங்க மேல நன்மையா இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் நன்மையா இறங்கி வருகிறது. ஓ ஹalleluya. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறப்பா அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு அடையாளம் காட்டுங்க. ஆண்டவரே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்படி ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓரி பாலரா ஷதரல ரகதனர பௌலரி கதர பௌலரா சந்தனு பாத்தன ரகதலரபா. உடைய நம்பிக்கையாயிருக்கிறவர் நீர், உடைய நங்கூரமாயிருக்கிறவர் நீர். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற எங்கள் நம்பிக்கையே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. கிருபையில் நல்ல பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்தில் வரும். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. கிருபையில் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் இதே வார்த்தையை பற்றி நாங்கள் பேசினோம், தியானித்தோம். அதன் மூலமாய் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திர நிச்சயமாகவே முடிவு உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உடைய எதிர்காலம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் பேசும்போது முடிவு என்கிறதான அந்த வார்த்தைக்கு நாம் நினைக்கிறபடி எண்டு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இது குறிக்காமல், முடிவு என்பது ஒரு எதிர்காலத்தை குறிக்கிறது. நிச்சயமாகவே உனக்கு எதிர்காலம் உண்டு என்கிறதான வார்த்தையை குறித்து கடந்த வாரத்தில் நாம் என்ன செஞ்சோம்? தியானித்தோம். அல்லேலூயா. மரத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் எவ்வளோ தூரம் வெட்டப்பட்டாலும் அதனுடைய வேர் முழுவதுமாய் வெட்டப்படாத பட்சத்தில் அந்த மரமானது தலைத்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்டப்பட்டு போனாலும் விசுவாசம் என்கிறதான வேர், நம்பிக்கை என்கிறதான வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக இருக்கிறதான அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி வெட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் துளிக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஞாபகம் இருக்கா? எங்கே பாஸ்டர் நேற்று சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பிட்டோன்னு எங்களுக்கு தெரியல, என்ன குழம்பு வச்சோன்னு தெரியல, நீங்கள் போன வார செய்தியை கேட்குறீங்களே. அல்லேலூயா. யாரெல்லாம் போன வாரம் வந்தீங்க? செய்தி ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேள்வி விட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. யூடியூப்லேயும் அது இருக்குது, நீங்கள் போய் என்ன செய்யலாம், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய நம்பிக்கை அருந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வேத கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் அருந்து போகாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்பிக்கை என்கிறதான அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நம்பிக்கையற்ற உலகத்தில் நாம் பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை அல்லது போராட்டம் அல்லது நிந்தை அல்லது பாடுகள் இவைகளின் ஊடாய் நாம் நடந்து போனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராய், அவர் அற்புதங்களை செய்கிறவராய், அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. உலக மனிதர்கள் போராட்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையில் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போய் என்ன செஞ்சிருவாங்க? விடுவாங்க. சில பேர் தற்கொலை செஞ்சிருவாங்க. சில பேர் தேவையில்லாத டிப்ரெஷனில் உள்ள என்ன செஞ்சிருவாங்க? போய் பைத்தியக்காரர்களாய் மாறுகிற சில சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், சில நேரங்களில் நம்ம அழுதாலும் கண்ணீர் வடித்தாலும் நாம் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கோளும். அப்படி தானா? நீங்கள் அப்படி தான் வாழ்கிறீங்களா? நான் அப்படி தான் வாழ்கிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்பி வாழ்கிறதுனால எனக்கும் சில துக்கங்கள், சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். சில காரியங்களை யோசிக்கும் பொழுது, சில மனிதர்களை யோசிக்கும் பொழுது சில துக்கங்கள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் முடிவில் நம்ம சொல்கிறது, ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம்
24, 25 வசனத்தை வாசிங்க. நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமானால், ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் பார்க்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். இந்த வேத வசனத்தில் நம்பிக்கைக்கான ஒரு டெஃபனிஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது நம்பிக்கை என்று சொன்னால், நம் பார்க்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. லேலூயா, லேலூயா. நம் பார்க்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, மாறாக நம் காணப்படாததை, நம் பார்க்காத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நம்புவோமானால் அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ செல்வராஜ் பிரதர் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி செல்வராஜ் பிரதரையே சொல்கிறதுக்கு காரணம் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமாம். செல்வராஜ் பிரதர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்போ நான் சொல்கிறேன், பிரதர் இந்த மானுக்கு ஒரு 4 கால் இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இதை நீங்கள் நம்புங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் அதை நான் பார்த்துருக்குறேன், மானை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் பார்த்துருக்குறேன், அதனால் பார்த்தது எதுக்கு பாஸ்டர் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதே ஒரு வெள்ளை காக்கா பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், பாஸ்டர் சொல்லிட்டாரு, அப்படி எப்படி பாஸ்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ நீங்கள் என்னை நம்பலையா அப்படின்னு என்ன செய்வார் கேட்பார். பரவாயில்ல, ஒருவேளை பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம், அதனால நான் என்ன செய்கிறேன், அப்படியா பாஸ்டர் உண்மையாவா அப்படின்னு கேட்பார். ஆமாம் பிரதர் அப்படின்னு சொன்னால் அவரும் என்ன செஞ்சிருவார், எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் வெள்ளைக்காக்கா பார்த்தாராம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போது நம்பிக்கை என்பது ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ, அது ஏதோ ஒன்று, நாம் அவர்களை நேசிக்கும் போது, அவர்கள் மீது பற்றுதல் வைக்கும் பொழுது, அவர்கள் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம் நம்புகிறோம். சரிங்களா? இதில் இந்த நம்பிக்கையில் சாத்தியக்கூறுகளும் இருக்குது, சாத்தியமற்றவைகளும் இருக்குது. இப்போ வெள்ளை காக்கா உண்டா? இனி யாருமே என்ன செய்யலை, பார்க்கல. சரிங்களா? அப்போ இது சாத்தியமற்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் கீபோர்டுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரதர் என்ன செய்யலாம், ஒருவேளை இந்த கீபோர்டை பார்க்காம இருந்திருக்கலாம், வேறு ஒரு கீபோர்டை வேறு ஒரு மாடல் என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க பார்த்துருக்கலாம். அப்போ நான் பிரதர் இப்படி PSR 600 இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்க்காமலே என்ன செய்வாங்க, என்ன நம்புவாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அன்பின் அடிப்படையில், பற்றுதலின் அடிப்படையில் என்ன செய்வாங்க, என்ன நம்புவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? நம்பிக்கை என்பது பார்த்து நம்பக்கூடியதல்ல, பார்க்காமல் நம்பக்கூடியது தான் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ விசுவாசம்னா என்ன? அல்லேலூயா. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. ரெண்டையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, குழப்பிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இங்கே நம்பிக்கை, விசுவாசம் அப்படின்னா நம்பப்படுதலின் உறுதி தான் விசுவாசம். ஒரு காரியத்தை நீங்கள் நம்புகிறீங்களா, காணாத ஒரு காரியத்தை நம்பி அந்த காரியம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதான் விசுவாசம். எப்படி? நம்புகிற ஒரு காரியத்தின் மீது அது நடக்காமல் போனாலும், அதை பார்க்காமல் இருந்தாலும், அது நடக்கும் என்கிற உறுதியோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னா அதுதான்
விசுவாசம். அல்லேலூயா. வேதம் சொல்லு, கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறதான நன்மைகளை நம்முடைய கண் காணவும் இல்லை, நம்முடைய செவி கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், அதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத போதும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உகந்த நாம் நினைக்கிற எந்த காரியமும் நமக்கு சாதகமற்ற ஒரு நேரத்திலும் அது சாதகமாய் வரும். கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நாம் சற்று விளங்கிக் கொள்ளும்படியாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அடுத்து வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தா. போதுமானது. இங்கே ஆபிரகாமினுடைய நம்பிக்கையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ வருவாய் என்று சொன்னால் நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். மணலை போய் பாரு, நட்சத்திரங்களை பாரு, இவ்விதமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட வாக்குத்தத்தங்கள் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இப்போ வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவனுக்கு பிள்ளை இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெறும் பொழுது அவனுடைய வயது 85 வயது. அல்லேலூயா. 75 வயது. ஓகே. 75 வயதில் அவன் வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவன் காத்திருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான்? அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சாராளுடைய கற்பம் செத்துப்போன நிலைமையில் இருந்தது. ஒரு பிள்ளையை சுமப்பதற்கான எந்தவித சாத்தியக்கூறும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி இருந்தான். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கினதற்கு பின்பதாக உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டார். வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்கு பின்பதாக உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு அனுகூலமாக மாற்றுவார். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ எல்லாரே காட்டிலும் உயர்ந்திருப்ப, எல்லாரும் உன்னை வந்து என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த உயர்வுக்கான ஒரு சூழ்நிலை அவனிடத்தில் இருந்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை. தகப்பனுடைய மடியிலே இருந்து வளர்க்கப்பட்ட ஒரு மகனாகத்தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததற்கு பின்பதாய் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலையை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். அல்லேலூயா. சகோதரர்கள் பகைத்தார்கள். பகைத்த பின்பு அவனை தூக்கி குழியில் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. ஒரு சிலவங்க சொன்னாங்க குழியை மூடி அங்கேயே அவனை சாகடிச்சிடலான்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒருவன் சொன்னால் இல்லை, நம்ம என்ன செய்வோம்? அவனை விற்று போடுவோம், நமக்கு பணமாவது வறுமை, நம்முடைய சகோதரனுடைய இரத்த பலி நம்ம மேலே சுமர வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஒரு விடுவிக்கிற ஒரு மனுஷனை என்ன செய்தார்? ஆண்டவர் வைத்திருந்தார். திரும்ப அவனை விற்று போட்டார்கள். அவன் பார்வோனிடத்தில் அங்கே எகிப்து தேசத்திற்கு போய் அந்த வீட்டில் இருந்தான். திடீர்னு ஒரு பிரச்சனையாச்சு. அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற மனிதனை ஒரே ஒரு சூழ்நிலையின் நிமித்தம் ஆண்டவர் அதை அனுமதிச்சு திரும்பவும் ராஜாவுடைய கண்களில் தயவு பாராட்டி முழு தேசத்துக்கு அதிகாரியா என்ன செஞ்சாரு? மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை அதுதான்.
வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுங்கிற வரையிலும் அவனுடைய ஆத்மா சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தது, வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே எந்த சூழ்நிலை, ஏதுவில்லாது இருக்கிறதான சூழ்நிலை இருந்தும் அவன் நம்பிக்கையோடு அவன் விசுவாசத்தபடினாலே ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய நம்பிக்கையை கனப்படுத்தி அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு கேள்வியை கேட்குறேன், உங்களுடைய நம்பிக்கை எதை குறித்து இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கையினுடைய அளவு எப்படி இருக்கிறது? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும் பொழுது ஆண்டவர் பெறுதலை பற்றுதலாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், அவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில போராட்டங்கள், சில அவமானங்கள், சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை முறுமுறுக்கிறோமா? நான் இதெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் கொடுத்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த தீமையை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தீமை செய்வார்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் கீழ் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிகிறது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் முதல்ல நமக்கு வேணும். இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, அவங்க எனக்கு தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா நம்மளை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அவங்கள நேசிக்கும் பொழுது தான் இவங்க இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை நம்மிடத்துலேருந்து வரும். எத்தனை பேர் அவர்களை குறித்து அவதூறு சொன்னாலும் நாம் அவர்களை நேசிக்கிற பட்சத்தில், இல்லை நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஏன் அப்படின்னு நாம் அவர்களை நேசிக்கிறோம். இன்றைக்கி பல குடும்பங்களில் இந்த நேசம் குறைகிறதுனால தான், அன்பு குறைகிறதுனால தான், யார் என்ன சொன்னாலும் ஆமாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இப்போமே போய் கேட்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கோம்? வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்ய மாட்டார் என்கிறதான ஒரு ஆழமான விசுவாசம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யும்? இருக்கும். உங்களுக்கு இருக்குதா? எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். நாம் எதை இந்த உலகத்திலே நம்ப கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், முதலாவதாக சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிங்க. இந்த உலகத்தில் நாம் எவைகளை நம்பக்கூடாது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 118ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நம்ம யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், முதல்ல மனுஷனை நம்பக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் மனுஷனை நம்பினது நிமித்தம்தான் வாழ்க்கை இழந்து போய் எத்தனையோ பேர் நிற்கிறார்கள். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை நம்பினபடியினால தான் இன்றைக்கி பல குடும்பங்களில் பிரச்சனைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. புதுசாக கல்யாணமாகி வருகிறதான குடும்பங்களில் இருக்கிறதான பிரச்சனைகள் இதுதான். சில நேரங்களில் மருமகளை மாமியாருக்கு பிடிக்கலை அப்படின்னா, மகன் வந்த உடனே என்ன செய்வாங்க? தனியாக கூப்பிட்டு, இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் மனைவி இப்படியெல்லாம் என்ன செஞ்சிட்டா?
என்னை சொல்லிட்டா, பேசிட்டா. அம்மா மேலே நல்ல பாசமாக இருக்கிற ஒரு மகனாக இருந்தால் உடனே என்ன செய்வாப்புல, அதை அப்படியே நம்பி அப்படியே அவள் செஞ்சா அப்படின்னு சொல்லி போய் அவங்கள்ட்ட சண்டை கட்டி கடைசி என்ன ஆகிடும், நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படியா? மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஏன் அப்படின்னா, மனுஷனுடைய நாவு அது ஒரு அக்கினியை போன்றது. இன்னைக்கு நிறைய மனுஷன் தன்னுடைய நாவினால தான் எல்லா காரியத்தையும் செஞ்சிடறான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணுமா, எதையாவது ஒரு பிட்டை என்ன செஞ்சிடறான், போட்டுறான். உடனே அதை நம்பிக்கிட்டு, ஏன்னா அவங்கள நேசிக்கிறதுனால அது நன்மையா தீமையா, இல்லை சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத யோசிக்காமல் உடனே அந்த காரியத்தை செய்கிறதுனால இன்றைக்கி பல குடும்பங்களில் பிரச்சனைகள். சில குடும்பங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போய் டிவோர்ஸே ஆயிருக்கு, நமக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நம்பாதீங்க. வேதம் நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை நம்பி, என் பிள்ளை கடைசி காலத்தில் என்னை பாதுகாத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி பிள்ளைய நம்பி சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க, எழுதி வச்சிடறாங்க. ஆனால் சில காலங்களில் அந்த மனுஷன் என்ன செய்கிறான், மாறி போகிறான். பெத்த அம்மாவையும் அப்பாவையும் அடித்து வெளியில் துரத்தி விட்றான். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பெத்த பிள்ளைகளை நம்பி, ஆண்டவரை கூட நம்பாமல் பெத்த பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க, பாதுகாப்பாங்க நம்பி இன்றைக்கி நடுத்தெருவில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஓகே. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை விட்டுவிடுங்கள், நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு ஏமாற்றம். இங்கே பிள்ளையா கணவனா மனைவியா அப்படின்னு எதுவுமே என்ன செய்யலை, குறிப்பிடலை. நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனும், உங்கள் பக்கத்தில் வச்சு பாருங்கள், மூச்சு காத்திருக்கான்னு இருக்குதா? ஓகே. ஒரு மனுஷனுக்கு மூச்சு காத்து இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஏன்னா அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்துறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யாரையுமே நம்பக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னா, நம்பணும், அவங்களுடைய உண்மையை நம்பணும். ஆனால் அவங்க தான் எல்லாம் நமக்கு அப்படின்னு நம்பக்கூடாது. எனக்கு எல்லாவற்றிலும் அவங்க எனக்கு உதவியாக இருப்பாங்க, கொஞ்ச காலம்தான். எனக்கு ஒன்றுன்னா அவங்க வந்து நிற்பாங்க, 2-3 விஷயந்தான். 4வது ஒரு மேட்ரு வரும்போது உனக்கு இதே வேலை தான், நீயே பார்த்துக்கொண்டு என்ன செஞ்சிருவாங்க, உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்மை நம்புகிறவர்கள் நம்மை நம்பிக்கொண்டே இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஏதோ அவர்களுக்கு பிரியமான சில மனிதர்கள் அவர்களிடத்தில் போய் சில காரியங்களை சொல்லும் பொழுது நம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கூட குறைவு வரும். நம்மளை சந்தேகமாய் பார்க்கிற சில சூழ்நிலைகளை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த மனுஷனை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. 3வது மனுஷனை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. 3வது மனுஷனிடத்தில் போய் ஆலோசனை சொல்ல கேட்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, யார்ட்டையாவது போய் ஆலோசனை கேட்க போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உண்மையாகவே தெரியாது, நம்ம கேட்க போகிற காரியம் உண்மையாகவுமே அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லி இப்படி பண்ணுங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அந்த அனுபவம் இருக்கா? சில விஷயங்களை குறித்ததான அறிவு அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. சரி, நம்மளை நம்பி வந்து கேட்டுட்டாங்க, தெரியலைன்னு சொன்னால் அவமானமாக போயிடும். அதனால் அவங்க சொல்கிறதுல இருந்து எதையாவது ஒன்று சொல்லி என்ன செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. நாமளும் சரி அவங்க நமக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி நம்பி அதை போய் செய்வோம், அதில் மாட்டிக்குவோம். மாட்டினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய், சிஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் இப்படி செஞ்சேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, அப்படியா சிஸ்டர், எனக்கு அதை பற்றி தெரியாது, நீங்கள் கேட்டீங்கன்னு தான் நான் சொன்னேன். அல்லேலூயா.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அப்போ மனுஷனை நம்புவதை நாம் விட்டு விட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய நம்பிக்கை மனுஷனாக இருந்ததுன்னா, என் மனுஷன், என் பிள்ளை, என்னுடைய பெற்றோர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வாங்க, என்னை பாதுகாத்து கொள்வாங்க, என்னை தப்புவிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை விட்டுருங்க. அல்லேலூயா. ஒரு அளவுக்கு தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, செய்வாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கையை பிடிச்சு நம்மளை என்ன செய்வாங்க, நடத்தி கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம எதை நம்பக்கூடாது என்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு. அல்லேலூயா. சில மனிதர்கள் வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க, சில மனிதர்கள் பணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மனிதனுடைய செல்வத்தையும் அவனுடைய பதவியையும் நம்பி போகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு வகையில் இப்படி சொல்லும்போது, ரெண்டாவது வகையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஏன்ட்ட பணம் இருக்குது, என்னால் இதை செய்ய முடியும், ஏன்ட்ட வேலை இருக்குது, ஏன்ட்ட படிப்பு இருக்குது, நான் எங்கே போனாலும் என்ன நான் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிறதான அந்த சுயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சொல்வோம், இது இல்லைன்னா என்ன, எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது, நகை இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சிஎம்ஏ என்னுடைய சொந்தக்காரர் தான், டிஎஸ்பி எங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு நமக்கு இருக்கிறதான மனிதர்களையோ அல்லது நமக்கு இருக்கிறதான பொருளையோ செல்வத்தையோ நாம் நம்பியிருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நாம் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் ஆமென். இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், செல்வங்கள் பணம் வைத்திருக்கிறவர்கள் அந்த நிலையற்ற செல்வத்தின் மீது நம்பிக்கை வையாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் பேங்க் லாக்கரில் நீங்கள் கிட்டத்தட்ட 100 பவுண்டில் என்ன செஞ்சுருக்கலாம், சேஃப்டி பண்ணி வச்சுருக்கலாம். உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ பல லட்சங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போட்டு வச்சுருக்கலாம். நல்லது தான், சேர்த்து வைக்கிறது நல்லது, சேமித்து வைக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் நம்பிக்கை அதன் பேரில் இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வழிவிலகி போவதற்கான காரணம் பணத்தின் மீது நம்பிக்கை வச்சதுனால தான் என்ன செஞ்சிட்டாங்க, இன்றைக்கி வழி விலகி போயிட்டாங்க. ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அதை பெருமையாய் பேசித்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் சில ஆசீர்வாதங்கள் அவர்களிடத்திலிருந்து எடுபட்டு போகும்போது ஆண்டவர் இதை பிடுங்கிட்டாருன்னு சொல்லி அவரை தூசிக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. தோமா இப்பிரபஞ்சத்தின் மீது விசுவாசம் வைத்து அவனுடைய விசுவாசத்திலிருந்து வழி விலகி போனான் என்று வேதம் சொல்கிறது.
இப்பிரபஞ்சத்தின் மீது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறதான செல்வங்கள், பணங்கள், வருமானங்கள், படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, இவைகள் மேலே தான். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தேவை. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். இப்போ காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கணும் அப்படின்னா பணம் நமக்கு தேவை. ஆனால் பணம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் எதை வேணாலும் செஞ்சிருவேன் அப்படிங்கிறது கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீங்கள் நம்பி போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறதான உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை நீங்கள் நம்பி போவீர்கள் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலையில் அது கைவிடப்படும், அது கைவிட்டு போயிடும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பாருங்களேன். பேங்க்ல எவ்வளோ பணம் இருந்துச்சு, பல ஏடிஎம் கார்ட்ஸ் கையில் இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருந்து பணத்தை எடுக்க முடியலை. எத்தனையோ பேருக்கு செல்வங்கள் இருந்துச்சு, அந்த நேரத்தை அந்த பணத்தை மாற்ற முடியலை. அப்போ பணம் ஒரு மனுஷன் வச்சிருந்தா அவன் வாழ்க்கை வளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் பணக்காரர்கள் ரோட்டில் வந்துட்டு அந்த ஒரு துண்டு அந்த அப்பத்துக்காக வானத்தை நோக்கி இருந்தாங்க. எப்போ ஹெலிகாப்டர் வரும், எப்போ பார்சல் போடுவான். அன்றைக்கி ஏழையினுடைய நிலைமையாக தான், பணக்காரருடைய நிலைமையும் அதுதான். அன்றைக்கி 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டதான உணவு ஒன்று தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சில பேர் நிறைய பணம் வச்சுருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கோடி கோடியாக பணத்தை கொட்டுவதற்கு அவங்க கையில் காசு இருக்குது. ஆனால் அவங்க ஜீவனை காப்பாற்ற முடியலை. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதை நீங்கள் நம்புறதுனால உங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இல்லை. லேண்ட் இருக்கலாம், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு கிட்டத்தட்ட அநேக சென்ட்டு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு, நான் உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன், எப்படியாவது அந்த ஜீவனை திரும்ப கொண்டு வாங்கன்னா முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று சொன்னால், நம் மனுஷனை நம்பணுன்னா நம்முடைய நம்பிக்கை வீணாக போயிடும். எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பத்தில் மனுஷன் நம்பி போய் வீணாய் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சில பிஸ்னஸ் பீப்புள்ஸை நம்பி போய் தங்களுடைய பணங்களை எல்லாம் கொடுத்து இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னால் முடியும், எல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய சுயத்தை நம்பி போனவர்கள் இன்றைக்கி விழுந்து போயிட்டாங்க. பணத்தை நம்பி போனவர்கள் விழுந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி போன ஒரு மனுஷன் கூட இது வரைக்கும் விழுந்ததா சரித்திரமே இல்லை. நான் கர்த்தரை நம்பினேன் தோற்று போயிட்டேன்னு ஒரு ஆளும் சொல்லலை. நான் கர்த்தரை நம்பிட்டேன் விழுந்து போயிட்டேன்னு யாரும் சொல்லலை. என் கையில் பணமே இல்லை, நான் கர்த்தரை நம்பி போனேன், இல்லை அநேக பணம் என்னிடத்தில் இருந்தது, நான் கர்த்தரை நம்பினேன், அதனால் என் பணம் செலவழிஞ்சு போயிட்டுன்னு யாரும் சொல்லலை. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 115:9 முதல் 11 வசனங்கள். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்க. போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவர் தான் உனக்கு துணை, அவர் தான் உனக்கு கேடகம். கடைசி வரைக்கும் மனுஷன் துணையா நிற்பான்னா நிற்க மாட்டான். கடைசி வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மனுஷன் வருவான்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, தேவனை வணங்குகிற ஜனங்களே, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். மனுஷனை நம்பதை விட்டுவிடுங்கள், செல்வத்தை நம்புவதை விட்டுவிடுங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஆஸ்தியை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை என்ன செய்யுங்கள், நம்புங்கள். சங்கீதம் 146 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய்
நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபே தன் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்து, தன் துணையாய் கொண்டிருந்து, ஆண்டவரை நீங்கள் துணையாய் கொண்டிருந்தீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தான் விசேஷித்தமானவர்கள். எனக்கு யாருமே உங்கள் கூட இல்லாமல் போனாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். மனுஷன் சில காலங்கள் கூட இருப்பான், பல நாட்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் மாட்டாங்க. அல்லேலூயா. அவன் செய்கிற தப்புக்கு உடன்பட்டு போகலை அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன செஞ்சிருவான், ஒதுக்கிடுவான். அவன் செய்கிற பாவத்தை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருவான், ஒதுக்கிடுவான். அவன் தப்பு செஞ்சு நம்ம உண்மையை பேசணும் அப்படின்னா என்ன செஞ்சிருவான், ஒதுக்கிடுவான். இவன் மனிதன். ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நேர்மையாக இருக்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ, நீங்கள் பாடுபட்டாலும் உங்கள் கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரம்தான். யோசேப்பை குழிக்குள்ளே தள்ளி விடும்போது ஆண்டவர் அவன் கூட தான் இருந்தார். அவன் சிங்காசனத்தில் உயர்த்தப்படும் போது ஆண்டவர் அவன் கூட இருந்தார். தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் அவன் கூட இருந்தார். அவன் செஞ்ச தவறு என்ன? ஒன்றுமே இல்லை. யோபு ஓட்டை எறிந்து அவனுடைய சிரங்க சொரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சிறைச்சாலைக்குள்ளே போடும்போதும், அந்த அக்கினி சூளைக்குள்ளே போடும் பொழுதும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருந்தாங்க. தானியேல் அங்கே இருக்கிறதான பிரதானிகள் நினச்சாங்க, போஜனத்தினால தான் இவங்க பலப்பட முடியும், ராஜாவுக்கு படைக்கிறதான அந்த விக்கிரகங்களுக்கு செலுத்தப்படுகிறதான அந்த போஜனத்தை சாப்பிட்டாதான் இவன் வலுவுள்ளவனாய் மாற முடியும் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் நினச்சாங்க. ஆனால் அவன் சொன்னா, இல்லை, பலன் அதில் இல்லை, அவனுடைய பலன் கர்த்தரை நம்புகிறதுல இருந்துச்சு. அதனால தான் தைரியமாக சொன்னான், இந்த மர உணவுகளை மாத்திரம் எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, காய்கறி ஐட்டம்ஸ் மாத்திரம் கொடுங்க, அதே நாளில் நாங்களும் வந்து நிற்கிறோம், இதை சாப்பிட்டு வந்தவர்கள் நிற்கட்டும், யாருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள். அவன் உணவை வச்சு மாத்திரம் அதை சொல்லலை, கூட இருக்கிற ஆண்டவரை வச்சு சொன்னான். ஏன்னா அவன் எடுத்த தீர்மானம் அப்படி. எந்த விஷயத்தினாலும் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் இல்லாட்டியும், யார் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் என் கூட இருப்பார்னு சொல்லி நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனிமை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்கள் துணையாய் வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த செயலில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பரவாயில்லை, ஆண்டவர் இன்னும் என்னை கைவிடலை, என் கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. சில இக்கட்டான சூழ்நிலை, பாடுகளின் ஊடாய் நீங்கள் போகும்போது கர்த்தரை நம்பி நீங்கள் அந்த இடத்துல போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்தாமல் உங்களை கொண்டு வந்திருப்பார். எல்லா கண்ணும் பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி இவங்க போகிறாங்க, இல்லை இவ போகிறா, இல்லை இவன் போகிறான், இன்றைக்கி பயங்கரமாக ரைடு உள்ளே போகிறது, இல்லை இன்னையோட அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லி பல கண்கள் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பயத்தோடு போயிருப்பீங்க, நடுக்கத்தோடு போயிருப்பீங்க, ஜெபத்தோடு போயிருப்பீங்க, ஆண்டவரை நம்பி போயிருப்பீங்க. கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார். அல்லேலூயா. எப்படி ஆச்சு? இதுவரைக்கும் சரித்திரத்தில் இது நடக்கவே இல்லையே, எப்படி உனக்கு மாத்திரம்? அதாங்க தேவ தயவு. இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்காத ஒன்று உங்களுக்கு நடக்குன்னா தேவ தயவு உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், ஏன் மனுஷனை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு பூவுக்கு என்ன செய்கிறது, ஒப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, புல் காலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல பச்சை பசேல்னு அது மேலே பனித்துளிகள் இருக்கும், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக என்ன செய்யும், இருக்கும். ஆனால் வெயில் ஏறும்போது அந்த புல் என்ன செஞ்சிடும், உதிர்ந்து போயிடும், காய்ந்து போயிடும், திரும்ப பார்க்குறதுக்கு முடியாது. அது போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாகத்தான் இருக்குது.
கொஞ்ச காலம் உங்களுக்கு நல்ல கண்களுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளில் கைவிட்டு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதே சங்கீதம் 146. இதை மாத்திரம் நான் சொல்லி இன்றைக்கி பேசுகிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே முடிச்சிட்டேன். ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 146 6 முதல் 9 வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிப்போமாக. எல்லாரும் அதை திருப்பிக் கொள்ளுங்க. 146 சங்கீதம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் அவர் உண்டாக்கினார். முதல்ல ஏன் கர்த்தரை நம்பணும் அப்படின்னா, அவர் தான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே அவர் தான். சொல்லப்போனால் இந்த உலகம் அவருடையது. இந்த உலகத்திற்கு அதிபதி, சில நேரங்களில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசுன்னு சொல்கிறோம். ஆனால் பிசாசையே ஆளுகை செய்கிறோம் ஆண்டவர். பிசாசையை அதட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வானமும் பூமியும் அவருடையது. அதனால தான் தாவீது சொல்கிறேன், என் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏன் கர்த்தரை நம்பணும் அப்படின்னா, மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நின்று போனாலும் தேவனுடைய பர்வதத்திலிருந்து வருகிற ஒத்தாசை ஒரு நாளும் நிப்பாட்டவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வர்ற நன்மையை மனுஷன் தடை பண்ணி போடலாம். அவர் தான் அந்த நன்மையை வாங்கியும் கொடுத்துருப்பார், அந்த நன்மையை தடுத்து தான் வராதா இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தையை உண்மையாய் காக்கிறவர் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான நேரத்திற்கு நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அந்த வேலைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷன் யாரும் உண்மையாகவே இருக்க மாட்டான். நீங்கள் இதுவரைக்கும் உண்மையாக இருக்கிற மனுஷனை நீங்கள் இவர் ரொம்ப உண்மையாக இருக்காருன்னு யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எந்த மனுஷனும் எல்லா நேரத்திலையும் உண்மையாக இருக்க மாட்டான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொய் நம்மிடத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பொய் உரையாதவர். சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம உண்மையை கூட என்ன செஞ்சிருவோம், உண்மையை சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா தப்பு, நீங்கள் சரியானதை செஞ்சுருந்தீங்கன்னா சரி. அவர் உண்மையை காக்கிறவர். அவர் தாவீதுக்கு அவர் சொன்ன உண்மையை காத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஏன் மனுஷனை நம்பக்கூடாது, தேவனை நம்பணும் அப்படின்னா, இன்றைக்கி மனுஷன் ஒடுக்கப்பட்டவனை இன்னும் எவ்வளோ ஒடுக்கலான்னா சொல்லி நினைப்பானே தவிர, பணம் இல்லாதவர்களுடைய நியாயத்தை எப்படி புரட்டலாம் என்று சொல்லி நினைப்பானே தவிர, பணம் இல்லாதவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் ஓடி மனிதன் உதவி செய்ய மாட்டான். இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறான்னா அவங்களிடத்துலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்ய மனுஷன் மாட்டான். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க, உங்களை எல்லாரும் ஒதுக்கியிருப்பாங்க, ஒடுக்கப்பட்டிருப்பாங்க, அது உண்மையாக இருக்கும். ஆனால் உதவி செய்வதற்கு வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அநியாயத்திற்கு துணை போகிற எத்தனையோ மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நம்பக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. திரைக்கு முன்னாடி அவங்க பேசுகிறதுக்கும் திரைக்கு பின்னாடி அவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. திரைக்கு முன்னாடி அவங்க நியாயம் செய்கிறது போல் நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் திரை மறைவில் அவங்க செய்கிற பாவத்தை, குற்றத்தை கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் மனுஷனை நம்பாமல் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். ரெண்டாவது, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஏன் கர்த்தரை நம்பணும் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யாரை நம்பணும்னு நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம்.
ஆண்டவர் இத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை. இதில் இருக்கிற குறிப்பிட்ட காரியத்தில் ஏதாவது ஒரு மனுஷன் இதையெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியாது. ஒரு வேளை 2 வேளை நமக்கு ஆகாரம் கொடுக்கலாம். பசியாக இருக்கிறேன்னு சொல்லும்போது 2 வேளை ஆகாரம் கொடுக்கலாம். அதே 3வது வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் 2 நாள் செய்யலாம், ஓயாமல் செய்ய முடியுமா அப்படிங்கிற வார்த்தை அவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் கர்த்தர் கடைசி வரைக்கும் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் உங்கள் நம்பிக்கை போகாமல், பணத்தின் மேலே உங்களுடைய நம்பிக்கை போகாமல், கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்கள். எல்லா சூழ்நிலையிலும், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை மாறும் என்கிறதான ஒரு ஏதுவான நிலைமைகள் உங்களுக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தர் அதை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட, உறுதியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார் என்று சொல்ல முடியும்? நான் அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது, இன்னும் முடியவில்லை. அடுத்த வாரத்திலையும் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே, உங்களை நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, உங்களை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. இதுவரைக்கும் மனுஷனையோ உலகத்தையோ பொருளையோ செல்வத்தையோ நான் நம்பி வாழ்ந்துட்டேன்ப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்களை நம்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை நம்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும் என்றால், ஆண்டவரே, இன்னுமே நான் மனுஷனை நம்ப மாட்டேன்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஓ ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா? ஓ ஹல்லேலூயா. அவர்கள் எதிரிட்டு வந்த பொழுது, அவர்களோ ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆதரவு கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய ஆதரவு கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய அடைக்கலம் கர்த்தர் மாத்திரம்தான். நம் நம்புகிற நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கத்திவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின்
யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களை நம்பி வாழ்றோம்ப்பா. ஆண்டவரே, மனுஷனை நம்பி அல்ல ஆண்டவரே, எனக்கு இருக்கிற செல்வங்களை நம்பி இல்ல ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பணத்தை நம்பி அல்ல ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற மனிதர்களை நம்பி அல்ல ஆண்டவரே, உங்களை நம்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை நம்பி வாழ உதவி செய்யுங்கப்பா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கடைசியா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்பே, கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமாண்டவரே, எங்களை கைவிடா காத்திடுகிற ஒரு தெய்வம் நீங்க தான்ப்பா. மனுஷனை நம்பலப்பா, உறவினர்களை நம்பலப்பா, எங்களுக்கு இருக்க ஆஸ்தி அந்தஸ்து நம்பல ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவருடைய முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நாங்களும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்ப்பா. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீரார். கிருபையில நல்ல பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கடந்த 2 வாரமாக எங்களோடு கூட பேசி வருகிறேன். போன வாரத்தில் எங்களுக்கு எதிர்காலம் உண்டு என்று சொன்னீர். இந்த எதிர்காலம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னார். மனிதர்களை நம்பாமல், உலகத்தை நம்பாமல், செல்வத்தை நம்பாமல், பணத்தை நம்பாமல் உங்களை மாத்திரம் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் ஒருவர் தான் நம்பப்படுவதற்கு தகுதியானவர். நீர் ஒருவர் தான் நம்பப்படுவதற்கு தகுதியானவர் ஆண்டவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்த அவர்கள் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம் ஆண்டவரை. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் தருவீரா. இதுவரைக்கும் ஆண்டவரை நாங்கள் மனுஷனை நம்பியிருப்போம் என்று சொன்னார், உறவுகளை பிள்ளைகளை நம்பியிருப்போம் என்று சொன்னால் அதை நம்பி இல்லாதபடி, அதை சார்ந்து இல்லாதபடி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருவீரா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேசின வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் சபையோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் பேசினதான காரியங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான சபை காரியங்கள், வாங்கப்பட வேண்டியதான நிலங்கள், கட்டப்பட வேண்டியதான கட்டிடங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோப்பா. உங்களை நம்பி நீங்கள் எங்களை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்துங்க. சாட்சியாக ஆண்டவரே, ஆச்சரியமாய் கர்த்தர் இந்த பகுதியில் எங்களை நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவமானப்பட்ட இடத்துல, ஆண்டவரே தூசிக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்க அளவில் கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை இந்த பகுதியில் நீ கட்டி எழுப்ப உதவி செய்ய ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மள சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்தம் நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.